வணக்கம். கார் வைத்திருக்கும் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான கேள்வி வீல் பேலன்சிங் மற்றும் வீல் அலைன்மெண்ட் என்றால் என்ன என்பதாகும். இரண்டும் ஒன்றுதானா? வீல் அலைன்மெண்ட் செய்யும் இடங்களில் அப்படி என்னதான் செய்கிறார்கள்? கார் வைத்திருப்பவர்கள் மத்தியில் இருக்கும் குழப்பத்தை போக்கும் வகையில் அமைய உள்ளது இந்த காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். வீல் பேலன்சிங் மற்றும் அலைன்மெண்ட் என்பது வேறானவையாகும். வீல் பேலன்சிங் என்பது ஒரே சக்கரத்தின் ஒரு புறம் எடை அதிகமாகவும் மற்றொரு புறம் எடை குறைவாகவும் இருப்பதை சரி செய்வதாகும். அதுவே வீல் அலைன்மெண்ட் என்பது காரில் உள்ள 4 சக்கரங்களும் உள்ள நிலை மற்றும் அது சாலையுடன் உள்ள நிலை போன்றவற்றை சரி செய்வதாகும். நம் காரின் சக்கரத்தில் உள்ள எடையை எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும்படி கொண்டு வருவதுதான் வீல் பேலன்சிங் ஆகும். சில கார்களில் சக்கரங்கள் சுற்றும் போது ஒருபுறம் மேடாகவும் ஒருபுறம் பள்ளமாகவும் ஏற்ற இறக்கத்துடன் சுற்றுவதை பார்த்திருக்கக்கூடும். அப்படி நிலையில் அந்த சக்கரம் சரியாக பேலன்ஸ் செய்யப்படாமல் இருக்கிறது என்று பொருளாகும். இந்த பிரச்சனையை ரிம்மில் தான் சரி செய்ய வேண்டும். அதாவது சக்கரத்தை சுற்றவிட்டு சக்கரத்தின் எந்த இடத்தில் எடை அதிகமாக இருக்கிறது, எந்த இடத்தில் குறைவாக இருக்கிறது என்று பார்த்து குறைவாக உள்ள இடத்தில் அதிகமாக எடை உள்ள இடத்திற்கு தகுந்தாற் போல எடையை சேர்க்கப்படும். அதாவது தராசின் முள் ஒரு புறமாக சாயும் போது அதற்கு எதிர்ப்புறத்தில் எடையை அதிகரித்து சமப்படுத்துவது போன்றதாகும். முள் சாயும் பகுதிக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள தட்டில் சிறிதாக எடையை வைக்கும் போது தராசு முள் நிமிர்ந்து கொண்டே வந்து இறுதியில் எடை சரிசமமாக இருக்கும் போது அது நடுநிலைக்கு வரும். அதுபோலதான் வீல் பேலன்சிங்கும். காரின் சக்கரங்கள் சரியான பேலன்ஸில் இல்லை என்றால் உங்கள் காரின் மைலேஜ் வெகுவாக குறைய வாய்ப்பு உள்ளது. பேலன்ஸ் இல்லாத வீல் சுற்றும் போது அதிக சிரத்தை எடுப்பதால் அதிகம் பெட்ரோல் செலவாகும். அதோடு வாகனத்தின் பாகங்களில் தேய்மானம் அதிகரிக்கும், உறுதித்தன்மையும் குறையும். வீல் அலைன்மெண்ட் என்பது வீல் பேலன்சிங்கில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும். காரில் உள்ள 4 வீல்களும் பொருத்தப்பட்டுள்ள விதம், அவற்றின் ஆங்கிள் ஆகியவற்றை சரி செய்வதுதான் வீல் அலைன்மெண்ட் ஆகும். நீங்கள் காரில் செல்லும் போது காரின் ஒரு சக்கரம் மட்டும் சில நேரங்களில் குழியில் ஏறி இறங்கும் போது அந்த சக்கரத்தின் ஆங்கிள் மற்றும் பொசிஷன் மாறும் என்பதால் அதை நாம் அவ்வப்போது சரி செய்ய வேண்டும். கார் சக்கரத்தின் ஆங்கிள் மாறினால் டயர் முழுமையாக சாலையில் படாமல் குறிப்பிட்ட பகுதி மட்டுமே படும். அப்படி நாம் தொடர்ந்து ஓட்டி வந்தால் சக்கரத்தின் சாலையில் படும் பகுதி அதிக பாரத்தை தாங்கி அந்த பகுதி மட்டும் விரைவில் தேய்மானமாகும். சக்கரத்தின் பேலன்சிங் மாறினால் கார் ஒரே நேர்கோட்டில் செல்லாமல் ஒரு பக்கமாக ஒதுங்கி செல்லும். அடிக்கடி நாம் சாலைக்கு காரை திருப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வீல் அலைன்மெண்ட் என்பது 2 முறைகளில் செய்யப்படுகிறது. ஒன்று 2 வீல் அலைன்மெண்ட் மற்றும் 4 வீல் அலைன்மெண்ட் என்பவையாகும். அவை 2 வீல் அலைன்மெண்ட் என்பது முன்பக்க சக்கரங்களை மட்டும் அலைன் செய்யும் முறையாகும். அதுவே 4 வீல் அலைன்மெண்ட் என்பது 4 சக்கரங்களையும் அலைன் செய்யும் முறையாகும். எப்போதும் 4 வீல் அலைன்மெண்டையே தேர்வு செய்வது நல்லதாகும். இந்த முறையில் காரின் ஸ்டியரிங் பொசிஷனும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அலைன் செய்யப்படுவதால் மிக துல்லியமாக இருக்கும். கார் வீல்களை பேலன்ஸ் மற்றும் அலைன் செய்த பின்பு காரை ஓட்டும் போது பெரும் மாற்றம் தெரியும். வீல் அலைன்மெண்ட் என்பது நமது கார்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். வீல் அலைன்மெண்ட் செய்யும் எந்திரங்களில் அலைன்மெண்ட் செய்யப்படும் கார் தயாரிப்பு நிறுவனத்தின் வீல் அலைன்மெண்ட் மென்பொருட்கள் நிறுவப்பட்டிருக்கும். அதன் மூலம் மிக துல்லியமாக வீல் அலைன்மெண்டை பெறலாம். முற்றிலும் கணினிமயமான வீல் அலைன்மெண்ட் மையங்களில் கார் வீல்களை அலைன் செய்வது நல்லதாகும். மற்ற இடங்களில் அவர்களிடம் உள்ள மற்ற ஏதேனும் காரின் டேட்டாக்களை கொண்டு உங்கள் காருக்கும் வீல்களை அலைன் செய்துவிட வாய்ப்புள்ளது. இது முற்றிலும் தவறான வழிமுறையாகும். எப்போதுமே கார்களின் வீல் அலைன்மெண்டை குறிப்பிட்ட கிலோமீட்டர் இடைவெளியில் முறையாக தொடர்ந்து செய்து வருவது சிறந்தது. வீல் பேலன்சிங் சரியாக இல்லை என்றால் அந்த காரை ஓட்டும் போதே உணர்ந்து கொள்ள முடியும். அதை நாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.